இப்போ மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு காரக்குழம்புக்கு புளிக்குழம்புக்கு முட்டை வச்சுக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் பருப்பெல்லாம் போட்டு வெடிக்க வச்சுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பெரிய வெங்காயம் அவரைக்காய் முருங்கைக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கு புளிக்குழம்பு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு காயெல்லாம். இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் போட்டாச்சு. கத்திரிக்காயும் நல்லா தண்ணியில் அலசி போட்டாச்சு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு கூட்டு பாருங்கள் நல்லா கட்டியாயிடுச்சு. ஜீரகம் பூண்டு போட்டாச்சு. இப்போ பாசிப்பருப்பும் பாசிப்பருப்பும் பீட்ரூட்டும் நான் வேக வச்சிட்டேன் உப்பு போட்டு. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட்டு இப்போ வெங்காயம் தாளிப்பு போட்டுட்டு இப்போ சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் கூட்டுக்கு. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கெட்டியாயிரும். சீக்கிரமாக நல்லா இறக்கிட்டு சூப்பரான பாசிப்பருப்பு கூட்டு நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு.